மறைந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் EBKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த EBKS இளங்கோவன் நேற்று காலை மரணமடைந்தார். அவரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முகலிவாக்கத்தில் இன்று மாலை அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் EBKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்போதைய தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் மூத்த தலைவரும் அதே போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EBKS இளங்கோவன் நேற்று மறைந்தார். இந்த நிலையில் அவருக்கு தொடர்ச்சியாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் அனைவரும் நேரடியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு அவரது இறுதி ஊர்வலம் என்பது நடைபெற்று அவரை நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு சார்பில் அவர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரது பொது வாழ்வை போற்றும் விதமாக அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரிவிடை அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல், மக்கள் பணி, பொதுவாழ்வு என அனைத்து தளங்களிலும் நீண்ட அனுபவம் கொண்டவர் என்றும் தன் சிந்தனைகளை சரியாக படைத்த துணிவுடன் வெளிப்படுத்தியவர் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே போல அவரது பொதுவாழ்வை போற்றும் விதமாக அவரது உடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரிவிடை செய்யப்படும் என்று தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவராக 1996 முதல் 2002 வரை பணியாற்றி இருப்பதாகவும் 2004 சட்டமன்ற உறுப்பினராக மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதே போல மத்திய அரசில் அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அவரது திருடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரிவிடை அளிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.